வெல்கம் டு தமிழ்நெட் பி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிரெடிட் கார்ட்லேருந்து என்ன ஒரு டேக்ஸு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாமலே நம்ம டேரெக்டாக ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் எல்லாமே நீங்கள் பேடிஎம் மூலிமா யூஸ் பண்ணி எப்படி போட்டிருப்பேன்னு. இப்போ இதுவும் பேடிஎம் மூலிமா தான். இப்போ எப்படின்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பேடிஎம்மில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி இது தான் அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 1500 கொடுத்து நான் ஒரு ஃபஸ்ட் எடுத்து ஒரு கார்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1500 வச்சு முதல்ல லிங்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பே பண்ணதுக்கப்புறம் தான் மீதி அமௌண்ட்டில் லோட் பண்ண முடியும். மினிமம் ஒரு 5000 வரைக்கும் பண்ணலாம். ஒரு ஸ்டார்டிங் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் 5000 பண்ணலாம். இப்போ நான் ரிக்வெஸ்ட் பேமெண்ட்னு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அமௌண்ட்டு கேட்கும். இங்கே அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டோ நீங்கள் அதை கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு 5000 கொடுக்குறேன். அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எது ஒன்றாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் கிரியேட் பேமெண்ட் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் பில் கொடுத்துட்டு இப்போ கிரியேட் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷேரிங் பண்ணுறதுக்கு எல்லாமே போகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் கொண்டாலும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க அங்கே வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பே பண்ணுறப்பல ஒரு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணணும்னா, இந்த மொபைல்லேருந்து லைவ் ப்ரூஃப் கோர்ஸ் இதில் காப்பி பண்ணுறேன் இந்த லிங்க்கை. இப்போ ஆல்ரெடி 1500 பண்ணதுனால இப்போது 3500 பண்ணுறேன். ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதனால் மறுபடியும் பேக் வந்துட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசரில் நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது சேம் மொபைலில் கொடுக்கும்போது நீங்கள் அந்த பேடிஎம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆப் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக அதில் இந்த ஆப் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணேன்னா, டெக்ஸ்ட் ஆஃப் டைட்டின் போட்டு காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ டைரெக்டாக ப்ரௌசர்லேயே இருக்குது. இப்போது உங்களுடைய மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஓப்பன் இதில் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா எப்போயும் ஒரு புதுசாக ஒரு மொபைல் நம்பரில் ஒரு கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மினிமம் ஒரு 1500 தான் முதல் ஸ்டார்டிங் பண்ண முடியும். இப்போது வெரிஃபிகேஷன் வந்து அதில் ஓடிபி வந்திருக்கு. ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் கிரெடிட் கார்டுன்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. உங்களுடைய கார்டு நம்பர் கொடுத்துட்டு அதில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருங்க. இதில் சிவி நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் நவுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்க ஓடிபி ஒன்று வரும் அந்த மொபைல் நம்பருக்கு. அதை கொடுத்துட்டு பே கொடுத்துருங்க. பே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேடிஎம்மோட அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் லோட் ஆகிடுச்சு. இப்போது பேடிஎம்மோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் போவோம். இதில் போயிட்டு இதில் செட்டில் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம லோட் பண்ண 3500 உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ அது கீழே நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்னா ஆட்டோ செட்டில் பார் 7 AM டுடே. இப்போது தினமும் எப்படின்னா உங்களுக்கு காலையில் வந்து 7 AM தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பேமெண்ட் போகும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதில் செட்டில் நவுன்னு கிளிக் பண்ணுங்கள்.
செட்டில்லாம் கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு டிக்கில் இருக்கும். ஆல்ரெடி ப்ராசஸ் கொடுத்துருங்க. நீங்கள் 2-3 அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அதை டிக் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், மேலே மெசேஜ் கூட வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.